Hi friends, welcome to Divya Bharati 372 யூடியூப் சேனல். நம்மளோட சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பராக வீடியோ மணக்க சுட சுட கீ ரைஸ் செய்ய போகிறோம். அதாவது நெய் சோறு தான் செய்ய போகிறோம். குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கலாம். தேவையில்லாதனுக்கு எண்ணெய், இது கூடவே கீயும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஹோல் கரம் மசாலா, அதாவது நம்ம பிரியாணிக்கு போடுவோம்ல, எல்லா மசாலாவும் பட்டை, லவங்கம், சோம்பு, 2 ஏலக்காய், பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது வதங்கினதுமே ஒரு 4-5 மிளகாய், பச்சை மிளகாய், நம்ம வந்து இதுக்கு மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறோம். ஸோ நிறைய மிளகாய் சேர்த்து இதை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பெரிய சைஸில் 2 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வீட்டிலே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குவாங்க, நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன். இது சீக்கிரமாக நல்லா வதங்கணுன்றதுக்காக இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி நல்ல ஒரு கைப்பிடி நிறையா இது கூட சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான காய், அது கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வெறும் ப்ளெயினாக தான் இதை செய்ய போகிறேன். அதனால் இதில் எந்த காயுமே போடல. இது கூடவே நம்ம அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 கிளாஸ் அரிசி வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி. இது வந்து பாஸ்மதி ரைஸ் கிடையாது, நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாடு செய்வோம்ல அந்த சாப்பாடு அரிசி தான். இது நல்லா அது கூடவே சேர்த்து எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். அது ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகட்டும். நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இந்த தேங்காய் பால் எடுக்கிறத நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். இந்த கிளாஸில் தான் நான் 2 கிளாஸ் அரிசி போட்டேன். அதனால் இந்த கிளாஸில் 4 கிளாஸ் தேங்காய் பால் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி ஊற்றி தான் இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப திக்காக நம்ம தேங்காய் பால் எடுத்தால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப திகட்டும். நம்ம ஆல்ரெடி இல்லை நெய்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் திகட்டும். நான் வந்து வீட்டு அரிசின்றனால 2 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை மூடி விட்டுடலாம். இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. மேலேயே கொஞ்சம் நெய்யும் ஊற்றிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, கசூரி மேத்தி இதில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா சாப்பாடு ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேவைன்னா இந்த டைமில் நல்லா நெய்யில் வந்து முந்திரி பருப்பு, நல்லா ரோஸ்ட் பண்ண வெங்காயம், இது எல்லாத்தையுமே இது மேலே கொட்டி இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். சும்மா ஒரு பிளேட் மட்டும் நல்லா பிளேட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த கீ ரைஸ்க்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா தான். இதோடைய ரெசிபியும் நான் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன், எப்படி செய்யுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching.